Hello all, welcome to my channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல Ulysses poem by Alfred Tennyson. அதுல எத மாதிரி MCQs multiple choice questions நம்ம எக்ஸாமினேஷன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது பேஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை நியூவா பார்க்குறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel English Literature Learning for more videos like this. First, ஒரு general tips or instruction. சில பேருக்கு தாட்ஸ் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் புக்ஸ் நிறையா விற்கும், அதை மட்டும் வாங்கி படிச்சுட்டு நான் எக்ஸாமில் பாஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து திங்க் பண்ணுவாங்க. நான் ஒன்றுமே பார்த்துருக்கேன். ஸோ ஒருத்தவங்க வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை மட்டும் வாங்கி மக்கப் பண்ணிட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள். 99% வந்து கண்டிப்பாக அது ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் என்ன படித்தாலுமே உங்களுக்கு அந்த ஒர்க்கை பற்றிய ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஓகேங்களா? அது போகமாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் அந்த ஒர்க்கை பற்றி நீங்கள் படிக்கணும். சம்மரியாச்சும் மினிமம் சம்மரியாச்சும் படித்தா தான் யூ கேன் கெட் பாஸ் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை மட்டுமே படிச்சுட்டு போயிட்டு நம்ம பாஸ் பண்ண முடியாது. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே ஃபர்ஸ்ட். தென் நம்ம எதுக்காக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த சென்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு தான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வார்ம் அப் ஆர் ப்ராக்டிஸ் டு மெயின் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் செக் பண்ணுறது தான் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? தட்ஸ் த திங். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மெத்தட் ஆர் டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். தட் இஸ் கால்டு ஃபில்டரிங் ஆர் ஒமிட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ 4 ஆப்ஷன் ABCD அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக 2 ஆப்ஷனை வந்து ஃபில்டர் பண்ணி ஒமிட் பண்ணிடலாம். அந்த ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா A இல்லை பியாக தான் இருக்கும். அது நீங்கள் எப்படி இந்த 2 ஆன்சரை நீங்கள் ஒமிட் பண்ணலாம் அப்படின்னா யூ ஷுட் நோ த டீட்டெயில் ஆஃப் த ஒர்க் ஃபர்ஸ்ட். அது போய்ட்ரி அப்படின்னா அந்த ஹோல் போயமோட லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் மக்கப் பண்ண சொல்லலை, பட் இப்போ ஒரு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த லைனை பார்த்தாலே ஓகே இது இந்த போய்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க. அதை மாதிரி ஒரு பேசிக் திங் உங்கள்கிட்ட இருந்தால் தான் யூ கேன் ஈஸிலி வாட் யூ கேன் சே கெட் பாஸ் இன் த எக்ஸாமினேஷன். வெல் லெட்ஸ் see. ஸோ இதில் வந்து நான் சில MCQs வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின்டு மெசேஜாக நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் பண்ண. அப்புறமா உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்னா இஃப் யூ லைக் யூ கேன் டெல் மீ இந்த கமெண்ட் செக்ஷன் டூ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்களாக ஆன்சர் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பாருங்கள். இட் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் அலோன். ஸோ லுக் அட் த ஃபர்ஸ்ட் கொஷின். Ulysses is the king of which place? So option A Troy, option B Sparta, option C Ithaca and option D Athens. So நான் சொல்லியிருந்த ஒரு டெக்னிக் that means filtering and omitting. அதை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி பார்த்தா இதில் ஈஸியாக நம்ம வந்து 2 ஆப்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்ண முடியும். அந்த 2 ஆப்ஷன் நான் ஆல்ரெடி Ulysses போமோட சம்மரி இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஓகேங்களா அதை பார்த்துட்டு அந்த சம்மரியை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். இதில் ஈஸியாக நம்ம எந்த ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பார்ட்டா அண்ட் ஏதென்ஸ். ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பிளேசஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நம்மளுக்கு பாக்கி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் வந்து ட்ராய் அண்ட் ஈத்தாக்கா. ஸோ இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது எதனால் அவங்களுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஃபில்டரிங் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Through scudding drift the rainy heights vex the dim sea. What does heights refer to? And இது வந்து another type of question. சில டைம்ஸ் போயட்ரி வந்து எது மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இது போல சில வேர்ட்ஸை வச்சு கொஷின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைட்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் டேர்ம் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து இட்ஸ் பிகின் வித் கேபிட்டல் H. தட் மீன்ஸ் இட்ஸ் ரெஃபர் டு சம் கைண்ட் ஆஃப் அ நேம். ஓகேங்களா? ஸோ இது போல் போய்ட்ரியில் வந்து நீங்கள் புதுசாக வந்து ஆர்கைக் ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணாலோ இது போல் ஒரு நேம்ஸ் யூஸ் பண்ணாலும் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா இது போல் கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ லுக் அட் த ஆப்ஷன்ஸ். A constellation of stars moving for bringing rain. B mythical creatures of the sea. And C storms that rage over the ocean. And D a poetic term for wandering clouds. ஸோ நான் அந்த Ulysses சம்மரி வீடியோலேயே ஹைட்ஸ் அப்படின்னா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, next, what does Ulysses express about his current life as a king? So Ulysses ஓட தாட் என்னவா இருக்கு அவரோட present life பற்றி ஒரு கிங்கா. So these are the options. He feels restless and confined. அவருக்கு ஆக்சுவலாக இருக்கவே பிடிக்கல, ரொம்ப பிரிசனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஆப்ஷன் பி he enjoys the routine duties. இல்லை ஒரு கிங்காக அந்த பிளேஸில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. சி he takes pride in his role. அவர் கிங்காக இருக்கிறது ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணிட்டு நல்லா கவர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் டி he plans to strengthen Ithaca. அந்த கண்ட்ரியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் பண்ணுறாரு. ஸோ these are the options. Try to get the answer.
Question number 4. What is Ulysses' perspective on old age? அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓல்ட் ஏஜ் பத்தி என்னவா இருக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? தட் இஸ் த கொஸ்டின். A. It is time for rest. ஓல்ட் ஏஜ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம். B. A chance for wisdom. இல்லை நம்ம வந்து இன்னும் லேர்ன் பண்ணுறதுக்கான டைம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாலேஜை வந்து கெயின் பண்ணுறதுக்கான டைம். C. A call to action. ஆக்சுவலாக நம்ம இன்னமும் வந்து நிறைய பண்ணணும், ஓகே, நிறைய ஆக்ஷன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம். அண்ட் டி a sign of weakness. இல்லை ஓல்ட் ஏஜ் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் வீக்னஸ். இதான் வந்து ஆப்ஷன்ஸ். Next, what does Ulysses aspire to achieve by sailing again? ஸோ அவர் திரும்பி இந்த போம்ல என்ன சொல்வார் அப்படின்னா, நான் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் போகணும், சேல் பண்ணணும் ஆசைப்படுவார். அதனால இவர் என்ன சொல்ல வர்றாரு, அவரோட ஆஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, A. டிஸ்கவர் நியூ கிங்டம்ஸ், புது பிளேசஸ் கிங்டம்ஸ் கண்டுபிடிக்கிறது. B. சீக் ஹானர் அண்ட் க்ளோரி. இல்லை அவர் இன்னமும் வந்து வாட் வி கேன் சே, இன்னமும் அவருக்கு வந்து மரியாதை வேணும், க்ளோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக் பண்ணி போகிறாரு. அண்ட் C. பர்சியூ த அன்னோன் ஹொரைசான். ஸோ இது வரைக்கும் தொடாத இடத்துல போய் தொடணும், புது லேர்ன் பண்ணாத விஷயத்தை லேர்ன் பண்ணணும், அதை தேடி போகிறாரு. அண்ட் D. எஸ்கேப் ஃப்ரம் இத்தாக்கான் டியூட்டிஸ். இல்லை அவருக்கு இத்தாக்கால கிங்காக இருக்கிற டியூட்டிஸ் பிடிக்கல, அதுல இருந்து எஸ்கேப் ஆகும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். Next, in the poem, what does Ulysses symbolize through the metaphor of drinking life to the least? Actually, அந்த poem summary நான் உங்களுக்கு drinking life to the least அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு வைனை நம்ம குடிக்கிறப்ப சில பேர் அந்த செடிமெண்ட்ஸ் லாஸ்ட்ல அந்த துகள்கள் இருக்கும்ல, அதையும் சேர்த்து குடிப்பாங்க. தட் இஸ் கால்டு drinking life to the least. ஸோ அந்த ப்ரேஸோட மீனிங் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ, எக்ஸ்பீரியன்சிங் லைஃப் ஃபுல்லி, நம்ம ஹோல் லைஃப்லையும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஆப்ஷன் பி, ரிஜெக்டிங் லைஃப்ஸ் பிட்டர்னஸ். இல்லை லைஃப்பில் வந்து சப்போஸ் ஏதாச்சும் கெட்டது நடந்தால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறது. ஆப்ஷன் சி, ரீலிவிங் யூத்ஃபுல் மெமரிஸ். நம்ம யூத்தாக இருந்த நினச்சி பார்த்து அதை திரும்பி ரீலிவ் பண்ணி ஆசைப்படுறது. அண்ட் டி, எம்ப்ரேசிங் சிம்பிளிசிட்டி அண்ட் பீஸ். இல்லை ரொம்ப சிம்பிளாக பீஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அது போல் லைஃபை ஆசைப்படுறது. ஸோ திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். Next question, how does Ulysses describe his companions? So Ulysses வந்து ஒரு companions ஒரு friends எதை மாதிரி describe பண்றாரு இந்த poem அப்படின்னு தான் question. Option A, they are weary and old. அவங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவங்க ரொம்ப ஓல்ட் பீப்புள் ஆகிட்டாங்க. தட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, they are brave and steadfast. இல்லை ரொம்ப அவங்க போல்டாக இருக்காங்க, இப்பயுமே அவங்கள ஜேர்னி கூப்பிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி, they are lost in despair. இல்லை அவங்க வந்து ரொம்ப வருத்தமாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. And D, they are rulers of Ithaca. இல்லை இப்போ இத்தாக்கா அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் Ulysses view his son Telemachus? ஸோ உலிசிஸோட சன் நேம் தான் Telemachus. அவரோட வியூ வந்து அவர் சன்னை பற்றி எப்படி இருக்கு? ஆப்ஷன் ஏ, ஆஸ் டியூட்டிஃபுல் அண்ட் காம்பிடென்ட். அவர் ரொம்ப டியூட்டிஸ்லாம் நல்லா வந்து கடமையெல்லாம் நல்லா பார்ப்பாரு, அதே போல் அவர் வந்து காம்பிடென்ட் பர்சன் அப்படின்னு நினைக்கிறாரா? ஆப்ஷன் பி, ஆஸ் அட்வென்ச்சரஸ் அண்ட் போல்ட். அவங்க அப்பா போலயே ரொம்ப அட்வென்ச்சரஸ் பர்சன், அவர் ரொம்ப போல்டாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாரா? ஆப்ஷன் சி, ஆஸ் இன்டெசிசிவ் அண்ட் வீக். அவருக்கு டெசிஷனே எடுக்க தெரியாது, அவர் வந்து ரொம்ப வீக் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு நினைக்கிறாரா? அண்ட் ஆப்ஷன் டி, ஆஸ் த ட்ரூ அட்வென்ச்சர். ஸோ அவருக்கு வந்து அட்வென்ச்சர் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா? தட் இஸ் தட் கொஷன். நெக்ஸ்ட், why does Ulysses reject a life of ease and retirement? எதனால Ulysses வந்து அவரோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர்மெண்ட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க பிடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, இட் கான்ஃப்ளிக்ஸ் வித் ஹிஸ் ஐடென்டிட்டி. ஆக்சுவலாக அவருக்கோட நேச்சருக்கும் அவருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் சுத்தமாக சம்மந்தமே பட்டு வராது, அதனாலயா? பி, ஹி ஃபியர்ஸ் லூசிங் பவர். இல்லை ரிட்டையர் ஆனால் அவர் வந்து பவர்லாம் போயிடும் அதனால நினைக்கிறாரா? அண்ட் ஆப்ஷன் சி, ஹி லாங்ஸ் ஃபார் பீஸ் அப்ராட். இல்லை பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் வேற எங்கேயாச்சும் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறாரா? அண்ட் ஆப்ஷன் டி, ஹீ இஸ் அன்ஃபிட் ஃபார் ரூலிங். இல்லை எனக்கு கிங்காக வந்து என்னோட டியூட்டிஸ் என்னால் வாட் வி கேன் சே ஒழுங்காக பண்ண முடியாது, நான் வந்து ஒரு அன்ஃபிட் கிங் அப்படின்னு நினைக்கிறாரா? ஸோ திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த sea represent in Ulysses monologue? sea வந்து இதில் எது சிம்பலைஸ் பண்ணுது? தட் இஸ் த கொஸ்டின். ஏ சிம்பிள் ஆஃப் ஃபியர், அதை பார்த்தாலே ஒரு பயம் வருதா? அண்ட் ஆப்ஷன் பி, a boundary ஆஃப் லைஃப். நம்ம லைஃபோட இதான் வந்து ஒரு பவுண்டரி லைன் அப்படிங்கிற மாதிரி sea ரெப்ரசென்ட் பண்ணுதா? ஆர் ஆப்ஷன் சி, endless possibilities and freedom. இல்லை சீவோட வாயேஜில் போனால் நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து நிறைய திங்ஸ் கற்றுக்கலாம், அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதா? ஆர் எல்ஸ் the inevitability of death. இல்லை அது வந்து டெத், நம்ம எல்லாரும் இறக்க தான் போகிறோம், அதை ரெப்ரசென்ட் பண்ணுதா? These are the options. Next question, what is the significance of Ulysses comparison to a sword unused? ஸோ இந்த poem linesல வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு, ஒரு ஸ்வாடை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு தான் கொஷின்.
ஆப்ஷன் ஏ glory lies in the battle. ஸோ ஒரு பேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் தான் க்ளோரியா, ஏன்னா பேட்டிலில் தானே ஸ்வாட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பி ஸ்ட்ரென்த் வெயின்ஸ் வித் டைம். ஸோ இப்போ ஒரு ஸ்வாடே வந்து யூஸே பண்ணாமல் இருந்தால் அதோட ஸ்ட்ரென்த் வந்து போயிடும், அதை ரெப்ரசென்ட் பண்ணுதா. அண்ட் ஆப்ஷன் சி ரிட்டையர்மெண்ட் டல்ஸ் ஆம்பிஷன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ஆம்பிஷியஸாக இருக்க மாட்டோம், அதை ரெப்ரசென்ட் பண்ணுதா. ஆர் ஆப்ஷன் டி லைஃப்ஸ் பொட்டன்ஷியல் இஸ் வேஸ்டட். ஸோ ஒரு ஸ்வாடை அன்யூஸ்டாக வச்சுருந்தா அதோட லைஃபே போயிடும், அது வந்து யூஸ்லெஸ்ஸாக ஆகிடும், அதை ரெப்ரசென்ட் பண்ணுதா. தட் இஸ் த கொஷின். How does Ulysses justify leaving Ithaca in search of adventure? அவர் வந்து இத்தாக்கா விட்டு போகணும்னு நினைக்கிறாரு, எதுக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் அட்வென்ச்சருக்கு. ஸோ அதை வந்து எப்படி அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, அதான் கொஷின். ஆப்ஷன் ஏ ரூலர்ஸ் நீட் நோ ஹோம். ஒரு கிங்காக இருந்தால் அவங்க கண்ட்ரியில் தான் இருந்து ஆட்சி பண்ணணும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரா. ஆப்ஷன் பி ஹீரோஸ் மஸ்ட் பர்சியூ டெஸ்டினி. ஒரு ஹீரோவாக இருந்தால் அவங்களோட டெஸ்டினியை தேடி அவங்களோட ஃபேட்டை தேடி போய்கிட்டே இருக்கணும், அதனால சொல்கிறாரா. ஆப்ஷன் சி லைஃப் இஸ் மென்ட் ஃபார் ஸ்ட்ரைவிங். லைஃப் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு புதுசாக மீனிங் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கணும், அதனால அப்படி சொல்கிறாரா. ஆர் எல்ஸ் ஹிஸ் சன் கேன் ரூல் பெட்டர். இல்லை என்னோட என் சன் வந்து இந்த கண்ட்ரி நல்லா பார்த்துப்பான், அதனால வந்து அதை ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக கொடுக்குறாரா. ஸோ திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் த லைன் மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட் கன்வே அபவுட் Ulysses செல்ஃப் அவேர்னஸ். ஸோ இது இந்த லைனை யூஸ் பண்ணியிருப்பாரு, எனக்கு வயசானதுனால எனக்கு வயசாயிடுச்சு, இதான் அந்த மீனிங், அந்த லைனோட மீனிங். ஸோ அது மூலமாக அவரோட செல்ஃப் அவேர்னஸ், அவரை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிட்டர்னஸ் டுவர்ட்ஸ் ஓல்ட் ஏஜ். அவருக்கு வந்து ஓல்ட் ஏஜ் பிடிக்கல, அதனால அப்படி சொல்கிறாரா. ஆப்ஷன் பி டினையல் ஆஃப் இன்னெவிட்டபிள் டிக்ளைன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாலை தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் பிகாஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ், அதை ரெப்ரசென்ட் பண்ணுறாரா. சி எம்ப்ரேசிங் யூத் விகர்ஸ் இட்டர்னலி. ஸோ நான் யூத்தாக இருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தேன், இப்போ வந்து அப்படி இல்லை, அது மாதிரி திங்க் பண்ணுறாரா. ஆர்எல்ஸ் ஆப்ஷன் டி அக்செப்டன்ஸ் ஆஃப் மார்டாலிட்டி லிமிட்ஸ். ஓகே, நான் வந்து ஒன் டைம் என் லைஃப்பில் யூத்தாக இருந்தேன், இப்போ வந்து நான் ஓல்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்ஃப் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறாரா. ஸோ திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட், what does Ulysses use of the praise to strive, to seek, to find imply about his philosophy of life? So இந்த லைன் தான் வந்து அந்த போமோட லாஸ்ட் லைன், இந்த கன்க்ளூடிங் லைன்ஸ். ஸோ இது வந்து அவரோட philosophy வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுது, தட் இஸ் த கொஷின். A relentless pursuit of meaning. ஸோ லைஃப்பில் வந்து நம்ம மீனிங் வந்து தேடி போய்கிட்டே இருக்கணும் அப்படி இது ரெப்ரசென்ட் பண்ணுதா. பி unwavering loyalty to Ithaca. இல்லை அந்த பிளேஸ் இத்தாக்காவை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ரெப்ரசென்ட் பண்ணுதா. சி அக்செப்டிங் த ஃபைனாலிட்டி ஆஃப் டெத். ஸோ ஒரு ஓல்ட் ஆகிட்டார், ஸோ நான் வந்து இறக்க போகிறேன், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதா. ஆல்ஸ் ஆப்ஷன் டி சீக்கிங் ரிவார்ட்ஸ் ஃபார் எஃபோர்ட்ஸ். இது வரைக்கும் அவர் வந்து எடுத்த எஃபோர்ட்டுக்குலாம் ரிவார்ட்ஸ் கிடைக்கணும், அதை ரெப்ரசென்ட் பண்ணுதா. ஸோ திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். அண்ட் next question. In the line, when I am gone, he walks his work, I mine. Where is Ulysses planning to go? So இந்த line வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து எங்கே அவர் போகிறதா வந்து சொல்கிறாரு, that is the question. Option A to the underworld for eternal rest. I mean இறக்க போகிறாரா because he is old person, right? அதை ரெப்ரசென்ட் பண்ணுதா. ஆப்ஷன் பி on a final voyage to explore the unknown. இல்லை அவர் புதுசாக இன்னொரு வாயேஜ் போகிறாரு, அவர் வந்து இது வரைக்கும் போகாத பிளேஸ்க்கு, அதை ரெப்ரசென்ட் பண்ணுதா. ஆப்ஷன் சி டு ட்ராய் டு ரீலிவ் ஹிஸ் பாஸ்ட் க்ளோரிஸ். இல்லை ஒரு முன்னாடி வந்து வார் பண்ணியிருப்பாரு ட்ராய், அந்த பிளேஸில் போயிட்டு அவரோட பாஸ்ட்ல இருந்து நினச்சி சந்தோஷப்பட போகிறாரு, அதுக்காக போகிறாரா. ஆர்எல்ஸ் டு மவுண்ட் ஒலிம்பஸ் டு சி காட்ஸ். இல்லை அந்த ஒலிம்பஸ் போயிட்டு காட்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறாரா. ஸோ திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். அண்ட் த லாஸ்ட் கொஷின், why does Ulysses refer to his people as a savage race? ஸோ இதில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இத்தாக்கா பீப்புளெலாம் எப்படி அப்படின்னா தே ஆர் கைண்ட் ஆஃப் அ சேவேஜ், காட்டுமிராண்டித்தனமான பீப்புள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எதனால் அப்படி சொல்கிறாரு. ஸோ லுக் அட் த ஆப்ஷன்ஸ். தே ஆர் அன்சிவிலைஸ் அண்ட் லேக் ரிஃபைன்மெண்ட். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கரடு முரடாக இருப்பாங்க, அதை வந்து சிவிலைஸ் பண்ணலாம் திருத்தலாம் அப்படின்னாலும் அது வந்து இம்பாசிபிள், அதனால சொல்கிறாரா. பி தே ஆர் ஃபோக்கஸ் solely on mundane duties. ஸோ அவங்களோட லைஃப் mundane duties அப்படின்னா ஒரு அனிமல் எப்படி அது லைஃப்பை லீட் பண்ணும், சாப்பிடும் தூங்கும் கூட்டமாக போகும். ஸோ அப்படி தான் வந்து அவங்க இருக்காங்க, அதனால இப்படி சொல்கிறாரா. ஆப்ஷன் சி த ரெசிஸ்ட் ஹிஸ் அத்தாரிட்டி அண்ட் ஆம்பிஷன்ஸ். அந்த பீப்புள் எல்லாமே இவரோட ரூலுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க, அதனால இப்படி சொல்கிறாரா. ஆர்எல்ஸ் டி தே சிம்பலைஸ் கயோஸ் அண்ட் டிசார்டர். அந்த பீப்புளோட நேச்சரே ஏதாச்சும் பிரச்சனை இதுதான் இது பண்ணுறது, அதனால இப்படி சொல்கிறாரா. ஸோ திஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். Well, these are some of the what we can say. இது மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லா கொஷினை பார்த்தாலுமே தெரியும், எதுவுமே உங்களுக்கு ஒரு 1 or 2 கொஷின் தான் டேரக்ட் கொஷினாக இருக்கும், ஓகேவா. பார்த்து எல்லாமே வந்து இம்ப்ளிசிட் கொஷின், தட் மீன்ஸ் இன்டேரக்ட் கொஷின்ஸாக இருக்கும். வெல் ப்ராக்டிஸ் திஸ், நீங்களாம் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷன் பாருங்கள். ஐ ஜஸ்ட் ப்ரொவைட் த ஆன்சர். இஃப் யூ ஸ்கோர்
ஒரு 10 ஸ்கோர் பண்ணாலே இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட் ஸ்கோர். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. well thanks for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக don't forget to subscribe to our channel English Literature Learning. Thank you.